வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. மொச்சை பிதுக்குப்பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் ஒயிட் மொச்சை எடுத்துக்கலாம். இந்த மொச்சையை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். 2 தடவை கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கிடுவோம். மொச்சையை 2 தடவை கழுவி எடுத்து தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் இதை எடுத்து பார்க்கலாம். நைட் ஃபுல்லு மொச்சை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி இந்த மொச்சையை இந்த மாதிரி பிதுக்கி குழம்பு வைக்கணும். இந்த பருப்பை இந்த மொச்சையை பூரா பிதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மொச்சையை பிதுக்கிட்டு வந்தாச்சு. குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பிதுக்கு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பிதுக்கு பருப்பு குழம்பு குக்கரில் தான் வைக்க போகிறோம். நம்ம அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிதுக்கி வச்ச பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம். நூறு கிராம் வெங்காயம் இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி 1 விசில் தான் அடிக்க வைக்கணும். 2 விசிலுக்கு போகக்கூடாது. 1 விசில் அடிக்கவும் இறக்கிடணும். இது கூட குழம்பு மசாலா தூள் போட மறந்துட்டேன். வேகிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு 1 விசில் அடிக்கும் ஆஃப் பண்ணிடணும். 2 விசில் அடிக்க விட்டா நல்லா குழஞ்சிரும். அந்த மாதிரி போகாம 1 விசில்லையே கமலமா இறக்கிடணும். குக்கர் 1 விசில் அடிச்சு இறக்கியாச்சு. இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா சோம்பு, நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கவும் குழம்பை இதுல ஊத்திட வேண்டியது. தக்காளி வதங்கிடுச்சு, குழம்ப சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 500 கிராம் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு காணாம இருக்கு, சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுவோம். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பிதுப்பருப்பு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். பிதுப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிதுப்பருப்பு குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.